50 ஓவர் விமென்ஸ் வேர்ல்டு கப் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. நாளைக்கு வந்து இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா விமென்ஸ் ஃபைனல் நடக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து செமிஸ்ல இங்கிலாண்ட அடிச்சு விட்டு ஃபைனல்ஸ் வந்தாங்க. கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் லாரா வோல்வர்ட் வந்து 169 ரன் ஸ்கோர் பண்ணி அந்த மேட்ச்ல சிங்கிள் ஹேண்டடா விளையாண்டு ஒரு மேசிவ் டார்கெட்டை செட் பண்றாங்க. அடுத்து பவுலிங்ல வந்து மாரிசான் காப் அவங்க வந்து 5 விக்கெட் எடுத்து மொத்தமா இங்கிலாண்ட பொட்டி போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. செகண்ட் செமிஃபைனல்ல இந்தியா ஆஸ்திரேலியாவை போட்டு அவங்க ஃபைனல்ஸுக்கு வராங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்சஸ் கூட தோக்காத ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு வெளியே போயிட்டாங்க. செமிஸ்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட 339 ரன் ஒரு மேசிவ் டார்கெட்டை செட் பண்றாங்க. ஒரு புவர் பவுலிங், நிறைய எஃபர்ட்லெஸ் மிஸ்ஃபீல்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவரோட ரன்ஸ்க்கு காரணம். அடுத்து பேட்டிங் பிடிக்க யாருக்குமே நம்பிக்கை கிடையாது அந்த ரன்னை வந்து இந்தியா சேஸ் பண்ணும் அப்படின்னு. விமென்ஸ் கிரிக்கெட்லயே அதிக ரன் சேஸ்னா அது இந்த செமிஸ்ல நடந்த 340 ரன் சேஸ் தான். இந்தியா பேட்டிங் பிடிக்க வராங்க. ஓப்பனிங்ல ஸ்மிருதி மந்தனா, ஷஃபாலி வர்மா 2 பேரும் வராங்க. நல்ல ஒரு எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு ஷஃபாலி வர்மா விக்கெட்டை விட்டுறாங்க. அடுத்து வந்தவங்க அந்த ஜெமிமா அங்க ஆரம்பிச்சு கடைசி 50 ஓவர் வரைக்கும் நின்று அந்த மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு இந்தியாவை ஃபைனல்ஸ் கூப்பிட்டு போறாங்க. ஜெமிமா, ஹர்மன் பிரீத் கவுர் இவங்க 2 பேர் தான் வந்து பேட்டிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல மந்தனாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ஸ்ல பேட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பெரிய டார்கெட்டை செட் பண்ணலாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகேன்ஸ்டா. சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங்கும் நல்லா தான் இருக்கு. அதை தாண்டி சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபீல்டிங்கும் பவுலிங்கும் வந்து இந்தியாவை விட மச் பெட்டரா இருக்கு. யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப். ஃபைனல்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல சொல்லிடுங்க.